ஹாய்ங்க. இன்னைக்கு நம்ம வீட்ல இருக்கக்கூடிய 3 பொருள் வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் தாங்க செய்ய போறோம். இது வாயில வச்ச உடனே அப்படியே கரைஞ்சிட்டு போகும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டா இருக்கும். தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாங்க. 200 கிராம் வெள்ள ரவை எடுத்திருக்கேன். 250 கிராம் நாட்டு சர்க்கரை, தேவையான அளவு முந்திரி, திராட்சை, 5 ஏலக்காய்ங்க. இப்ப நம்ம வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுட்டு முந்திரி, திராட்சை நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. முந்திரி, திராட்சை வறுத்து எடுத்துட்டு, அதே நெய்யில நம்ம வந்து வெள்ள ரவை சேர்த்துக்கலாங்க. வெள்ள ரவை சேர்த்துட்டு நெய்யிலேயே நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. ஏன்னா, அப்பதான் நமக்கு வந்து கட்டி சேராது. அந்த நெய்யிலேயே நல்லா வறுத்து வரும்போது, நல்லா உதிரி உதிரியா வந்துரும். இப்ப நல்லா செவந்துருச்சுங்க. அந்த நெய் கூட சேர்ந்து நல்லா மணம் வர ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் பக்குவம். இந்த டைம்ல நான் எடுத்து வச்சிருக்க நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. இப்ப சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. ஒரு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆயிரும். அப்படியே சர்க்கரை வந்து லைட்டாக அப்படியே மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். அந்த டைமில் வந்து நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா அப்படியே உருகி வர ஆரம்பிச்சிருச்சுங்க சர்க்கரை நல்லா. இந்த டைமில் நம்ம தண்ணி வந்து 1 கப் வெள்ள ரவைக்கு 3 கப் மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து 1 கப் வெள்ள ரவைக்கு 3 கப் தண்ணி சேர்த்துருக்கோம். அப்போ தான் நல்லா ரவை வெந்து நல்லா திரண்டு வருங்க. இப்போ வந்து நம்ம தண்ணி சேர்த்துட்டோம். லைட்டாக கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வெள்ள ரவை வந்து லைட்டாக கட்டி விழுகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சர்க்கரையும் அப்படியே நல்லா கரைஞ்சிருங்க. இதில் வந்து நம்ம எந்த ஒரு கலரும் சேர்த்துல. நாட்டு சர்க்கரையோட கலர் தான் அப்படி இருக்குங்க. இது வந்து நம்ம எப்பயும் செய்யக்கூடிய கேசரிக்கு பதிலாக நம்ம இப்படி நாட்டு சர்க்கரை சேர்த்து செஞ்சுருக்கோம். இந்த ஸ்வீட் வந்து நீங்கள் 2 நாள் வச்சு சாப்பிட்டிங்கனாலும் கெடாது. திகட்டவும் திகட்டாது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பாதி வெந்துருச்சு ரவை. இந்த டைம் வந்து நம்ம நல்லா கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நல்லா வெந்துடும். இப்போ 3/4 பதம் வெந்துருச்சுங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம் வெந்துச்சுன்னா நமக்கு நல்ல ஸ்வீட் ரெடி. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே வெந்து வந்துடுச்சு. எடுத்து பார்க்கும்போது நல்லா ரிப்பன் ரிப்பனாக வருங்க. நமக்கு வடக்கல்ல அப்படியே ஒட்டாமல் வரும். நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி, திராட்சை, ஏலக்காய் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கடைசியாக நம்ம 2 டேபிள் ஸ்பூன் நெய் மட்டும் சேர்த்துக்கிறோம். ஆல்ரெடி 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நம்ம ரவை வறுத்துருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. நான் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேங்க. இப்போ வந்து நமக்கு சூடான கேசரி, நாட்டு சர்க்கரை போட்ட கேசரி ரெடிங்க. பார்த்தீங்களா நல்லா ஒட்டவே இல்லை. இதுதான் நல்ல பக்குவங்க. நீங்கள் கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். நம்ம எப்பயும் செய்கிற கேசரி மாதிரி தான். ஆனால் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்குங்காட்டி நல்லா டேஸ்ட்டாகவே இருக்குங்க. நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். நல்லா கையில் அப்படியே ஒட்டாமல் அழகாக வரும். இதே மாதிரி தான் நீங்கள் வாயில் போட்டிங்கன்னா நல்லா கரைஞ்சிட்டு போகும். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.